நடக்கும் பாதையெல்லாம் வீண் எட்டும் ஏணி போல் விளங்குமாம். தூதரலை பாரே உமண்டை தேவனே, உமண்டை தேவனே, நான் சேர்வேனே. தாச யாக்கோபை போல் காலத்தில் தீக்கற்று கல்லின் மேல் தூயில்கையில் எந்தன் கனாவிலே உமண்டை தேவனே, உமண்டை தேவனே, நான் சேர்வேனே. மகிமையின் பிதாவே, உம்முடைய வேத புஸ்தகத்தில் மகிமையான காரியங்களை நாங்கள் பார்க்கும் அனுபவிக்கின்றதாய் எங்கள் மனக்கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னும் பிரகாசமாய் திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆக நம்முடைய தகப்பனை, நம்முடைய பிதாவை, நம்முடைய பரலோக அப்பாவை அறிகிற அறிவு நம்மை அவருடைய வாழ்க்கையிலே உயர்த்தும். திரும்ப நான் சொல்றேன் கேளுங்க. நீ உயர்வை தேடி போக வேண்டாம். உயர்வை கொடுக்கிற கர்த்தர் உன்னை தேடி உயர்ச்சைகளை, உயர்வுகளை, ப்ரமோஷன்களை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அவர் அனுப்புகிறவர். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? உயர்வை கொடுக்கிற தேவனை நாம் அதிகமாக ஆராதிக்கணும். அவருக்கு பிரியமாக மாறணும். அவரை நம்ம உயர்த்தணும். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை தேடாதே, ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். நீ ஐஸ்வர்ய சம்பன்னனாகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கும் அதுக்கு அடுத்து ஒரு காரியத்தை தேவன் எனக்கு கொஞ்சம் அப்படி மனசில் உயர்த்தினதை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ஆகடையினால இன்றைக்கு நாம் அநேக நன்மைகளை அல்லது ஒரு பெருக்கத்தை, ஒரு விருத்தியை நாம் ஒவ்வொரு காரியத்திலும் எதிர்பார்க்கிறோம். நாம் எதிர்பார்க்காதது நம்மளை ஒத்திரி காரியங்கள் பிரதீட்சிக்கார் உண்டு. பிஸ்னஸில் ஒரு விருத்தி வரணும், ஒரு வர்த்தனை வரணும், ஒரு இன்க்ரீசிங் வரணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு இன்க்ரீசிங் வரணும், ஒரு பெருக்கம் வரணும் இல்லையா? படிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், பிஸ்னஸில் ஒரு அப்படி என்லார்ஜ்மெண்ட், அதாவது ஒரு பெருக்கம் உண்டாகணும். நம்ம எல்லாருமே இருக்கிறதை விட அநேக மடங்கு நம்முடைய வருமானம் பெருகணும், பிள்ளைகளுடைய நன்மைகள் பெருகணும், வீடு வாசல் பெருகணும். எஸ், அந்த ஆசை தவறுலாம் கிடையாது, பெருகணும். ஆனால் நீ பெருகுவதற்கு பின்னாலே நீ போகாதபடி நீ முயற்சி எடுத்து நீ உன்னை பெருக பண்ணுவாயானால், அல்லது நீ பெரிய ஆளா மாறணும்னு நினைப்பாயானால் தோற்று போவாயாய். உன்னை பெருகச் செய்கிற தேவன், உன்னை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், உன்னை பரவச் செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை நீ உயர்த்தும் போது, உன் வாழ்க்கையிலே அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருகும் பொழுது நீங்களும் ஆசீர்வாதத்திலே பெருக ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்காத பெருக்கம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வர்த்தனை, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு என்லார்ஜ்மெண்ட், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஐஸ்வர்யத்தினுடைய விருத்தி,
அல்லது பிள்ளைகளுடைய உயர்வு, அல்லது அதை என்ன சொல்றதுன்னா, வருமானத்தில், பிசினஸில், சகலவற்றிலும் எல்லைகள் விரிவாகத்தக்கதாய் நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தர் சொன்னார். நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன்னை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளை அதே நிலைமையில் வைத்திருக்கிறவர் அல்ல, அவர் பெருகச் செய்வார். உன் வருமானத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகும், உன் சரீரத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தி, ஒரு வர்த்தனை, ஒரு பெருக்கம், ஒரு இன்க்ரீசிங் உண்டாக்குகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை எதிர்பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதிர்பாராத பெருக்கத்தையும் கர்த்தர், மல்டிப்ளிகேஷன் அல்லது இன்க்ரீசிங் வர்த்தனையும் கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் பைபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, தேவன் அவர்களை பெருக செய்திருப்பார். ஆபிரகாம் அவர் தான் பெருக செய்தார். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார், 100 மடங்கு பெருக செய்தார், விளைவு கொடுத்தார். ஒரு ஏழை விதவினுடைய வீட்டிலே கொஞ்சம் மாவு இருந்தது, கலசத்திலே கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் அந்த 5 அதிகாரத்திலலாம் அங்கே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் அல்லாஹ். ஆனால் அந்த மாவு அப்படியே அங்கே ஒரு விதவினுடைய வீட்டிலே 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எண்ணெய், 1 குடம் எண்ணெய் இருந்தது. அதை ஊற்ற 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 அந்த எண்ணெய் பெருகி கொண்டே இருந்தது. அதே போல் 1 ராஜாக்களில் எலியா போன சரிபாத்து விதவினுடைய வீட்டில் மாவும் எண்ணெயும் எதிர்பார்க்கவே இல்லை, பெருகி கொண்டே இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோட 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு போய் ஒரு பையன் அவருடைய கையில் கொடுத்தான். அந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000 புருஷர்களும் அதல்லாமல் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் ஏகதேசம் 25,000 பேர் சாப்பிட்டு மீதி 12 கூடை நெடுக்கிற அளவுக்கு கர்த்தர் பெருகச் செய்தார். அல்லேலூயா. உங்களை பெருகச் செய்கிறவர், உங்கள் குடும்பத்தை பெருகச் செய்கிறவர், வருமானத்தை பெருகச் செய்கிறவர், எல்லைகளை பெருகச் செய்கிறவர், சபையை பெருகச் செய்கிறவர். மந்தை பெருகுவது போல அவர்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்வேன் சொன்னார். கடற்கரை மணலைப் போல பெருகச் செய்வேன் சொன்னார். பெருகச் செய்கிற தேவனை நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நீ வர்த்திச்சு வரும் 1000 மடங்கு ഞാൻ നിന്നെ വർദ്ധിപ്പിക്കും. I will increase you 1000 times, 100-fold. அப்படியானால் நம்ம என்ன செய்கிறது? நீ எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சாரிபத்து ஒரு விதவை ஒரு நாளும் அவள் பிரதீட்சித்தே அல்ல, அவள் மறிக்கான்னு தயாராகிருந்தோம் இல்லை. ப்ரைஸ் எல்லாம் 5 அப்ப 2 மீனை கொடுக்கும் பொழுது யாரும் அவ்வளோ தூரம் பெருகும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா, நீ எதிர்பார்க்காத பெருக்கத்தையும் உன் வாழ்வில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்காத பெருக்கம் உன் வாழ்வில் தேவன் தருவார் அல்லது தேடி வரும். Unexpected increasing will come in your life. நீ பிரதீட்சிக்காத வர்த்தனா நின்ற ஜீவிதத்தில் வரும், அல்லையில் பிராபிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம எதிர்பார்க்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான். பைபிளில் எதை தெரியுமா எதிர்பார்த்து இருக்க சொல்கிறார் கர்த்தர்? அவர் எப்பொழுது வருவார்னு சொல்லி நீங்கள் என்ன செய்துக்கிட்டே இருக்கணுமா? எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றதெல்லாம் உங்களை தேடி வரும். அப்போ கேளாததையும், அம்மேன், தேடாததையும் எதிர்பார்க்காததையும் கொடுக்கிற ஜீவனுள்ள கடவுளாகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளா சொந்த முயற்சி எடுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதில் நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் எதிர்பாராமல் நடந்தது தான். அவராக வந்து தான் வாக்குத்தத்தம் கொடுத்து ஆபிரகாமின் சந்ததி 1000 மடங்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். மாவையும் எண்ணெயும் சரிபாத்தூருடைய விதவியினுடைய வீட்டில் அவர் தான் இறங்கி வந்து எலியா மூலமாக அதை பெருக பண்ணினார். பிரைஸ் அல்லாட். எலிசா மூலமாக ஒரு விதவையின், ஒரு ஊழியக்காரனுடைய விதவையின் மனைவியினுடைய வீட்டில் இருந்த எண்ணெய், 1 குடம் ஒலிவ எண்ணெய் 100 குடம், பல 100 குடம் எண்ணெயாக பெருகச் செய்தார். 5 அப்ப 2 மீனை பெருக செய்த கடவுள் உங்கள் வாழ்க்கையில் பெருக செய்ய மாட்டாரா?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வருமானத்தில் ஒரு பெருக்கமே இல்லை. அது அதிசயம், அது அதிசயம். இது எல்லாமே அதிசயம். அப்படியானால் என் வாழ்க்கையில் தேவனுடைய பெருக்கத்தை, தேவனுடைய ஒரு இன்க்ரீஸிங், அதில் ஒரு வர்த்தனையை, அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒரு விருத்தியை நான் அனுபவிப்பதற்கு என்ன செய்யணும்? ஒரு 2 பேர் காரியத்தில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஈசாக்கை தேவன் எப்படி பெருக பண்ணினார் என்பதை ஆதியாகமம் உல்பத்தி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 12ஆம் வசனம், 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. அவன் எதிர்பார்க்காத, பிரதீட்சிக்காத ஒரு விளைவு நம்முடைய வாழ்க்கையிலையும். அவர் போய் எங்கேயும் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு கிடைக்குன்னு எதிர்பார்க்கல, ஜெபிக்கவும் இல்லை. அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்தாரு. கர்த்தர் அவனை, அந்த ஈசாக்கு என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்ப யாருடைய ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையை பெருக செய்யும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம், யெகோவாவுடைய அனுக்கிரகம், കർത്താവിൻ്റെ അനുഗ്രഹമാണ് നമ്മളെ വർദ്ധിപ്പിക്കുന്നത്. നമ്മുടെ പ്രയത്നമല്ല. പ്രയത്നം ചെറുതായിട്ട് ഉണ്ടാകും, ഇല്ലെന്ന് പറയുന്നില്ല. പ്രൈസ് ദ ലാർഡ്. கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார், கர்த்தர் பெருக பண்ணினார். நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் 1-2 மட்டும் 2 ஆளையாவது நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் தேவன் ஏன் அவன் விதை விதைத்ததை 100 மடங்கு பெருக செய்தார்? உங்கள் வருமானத்தை அவரால் பெருக பண்ண முடியாதா? முடியும். அவரை தெய்வத்தை கொண்டு சாதிக்கும், கழியும். இஸ் ஏபிள், எவ்ரிதிங் இஸ் ஏபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அவர் காட். ஒன்றும் கழியாததல்ல, எல்லாம் அவரால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். உன்னை பெருக பண்ணுகிறவரும் என்னை பெருக பண்ணுகிறவருமா இயேசுவை தான் நம்ம ஆராதிக்கிறோங்க. அவர் அந்த வல்லமை படைத்த கர்த்தராக இருக்கிறார். என்ன செய்யணுங்க? யாக்கோபனுடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பெருக்கம் என்பது குடும்பத்தில், வீட்டில் ஆரம்பிக்கிறது. ஈசாக்கினுடைய ஜீவியத்தில் ஒரு 2-3 காரியத்தை மட்டும் பார்க்கலாம். முதலாவதாக 22ஆம் அதிகாரத்தில், அதே ஆதியாகமம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 21ல் 9ஆம் வசனம். முதல்ல ஆதியாகமம், ஜெனிசஸ் 21:9. பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் ஈசாக்கு என்ன செய்கிறதாம்? பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே தான் ஆரம்பிக்கு. மிஸ்ரமிய தாசி ஹாகார், போதும், நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு அங்கே ஒரு இஸ்மவேல்னு ஒரு குமாரன் இருக்கிறான், ஒரு எகிப்து தேசத்தாளின் மூலமாய் பிறந்தவர், ஆகாருடைய பிறந்தம். இவளுக்கு வாக்குத்தத்த புத்திரன் ஈசாக்கு. வாக்குத்தத்த குமாரன் யாருங்க? ஈசாக்கு. ஈசாக்கு பிறந்து வளர்ந்து வந்து அப்படி ஓடிட்டு அலையும் போது இவன் கொஞ்சம் மூத்தவர். இஸ்மவேலுக்கு யாருக்குங்க? கொஞ்சம் மூத்தவர். அவர் பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். யார? ஈசாக்க. ஆனால் ஈசாக்கு ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் தான் அங்கே ஆரம்பம். பார்த்துக்கங்க, பரியாசம் பண்ணுகிறவனை விட பரியாசம் பண்ணப்படுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல குடும்பத்தில் பரிகாசத்தை நீ அனுபவிக்கலாம். நீலாம் என்னத்துக்கு லாய்க்கு? நீலாம் ஒன்றுக்குள்ள போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கழுதையை தேடி போனவனை ராஜா பதவி தேடி வந்தது. கழுதையை மேய்ச்சாலும் கரெக்டாக மேய்ச்சா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அல்லேலூயா. ஆமாம், இது அற்பமான ஜோலி, அற்பமான வேலைன்னெலாம் செய்யக்கூடாது. எந்த வேலையை செய்தாலும் உண்மையாக செய்யணும், பாரத்தோடு செய்யணும், தாழ்மையோடு செய்யணும், கீழ்ப்படிதலோடு செய்யணும். அல்லேலூயா. இப்போ அது போல இங்கே என்னன்னா, முதலாவது ஈசாக்கு பரிகாசம் பண்ணப்படுகிறார் இஸ்மவேலினாலே. சிறு பிராயத்திலேயே வீட்டில் அவர் கொஞ்சம் உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்.
பிரைஸ் எல்லாம் அது சம்பவம் வேற. அப்புறம் ஆகார் நம்ம ஈசாக்கோடு கூட சாரா சொல்லி அவங்கள அனுப்பிடுறது அது வேற கதை. ஆனால் பரிகாசம் பண்ணப்படும் பொழுதும் ஈசாக்கு தனக்காக போராடவில்லை, ஈசாக்குக்காக போராட அவங்க அம்மா இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் பரிகாசம் பண்ணப்படும் பொழுதும் நாம் பொறுமையாக இருப்போமானால் நம்மை தேடி பெருக்கமும் ஆமீன் ஆசீர்வாதமும் கடந்து வரும். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் 22ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்து நம்ம இன்னைக்கு வேற ஒரு உத்தமனாகிய ஒரு தேவ மனிதனை நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்க போகிறோம். அந்த 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, இன்னொன்று ஏக சுதனும் ஏக புத்திரனும் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போய் எனக்காக நான் காட்டுகிற மோரியா மலையில் அவனை பலியிடுன்னு சொன்னார். சர்வாங்க தகன காவிங்க மாட்ட அர்ப்பிக்கணும்னு நம்மளை ஆபிரகாமினோடு கூட கர்த்தாவு பறஞ்சு 22ஆம் அத்தியாயத்தில். ஒரு நாள் காலையில் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, ஈசாக்கை எழுப்பிக்கிட்டு புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. ரெண்டாவது காரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுடைய ஆசீர்வாதம் படிப்பில் அல்ல, குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு முன்னால் ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி நடந்துக்கிடுங்கிறது. அதாவது பிளஸ்ஸிங் பிகின்ஸ் இன் தேர் ஃபேமிலி இட் செல்ஃப். நல்லா கவனிக்கணும், நம்முடைய குடும்ப உயர்வு என்பது நம்முடைய வருங்கால உயர்வு, நம்ம பிள்ளைகளுடைய உயர்வு என்பது குடும்பத்தில் அந்த பிள்ளைங்க எப்படி நடக்குது, அம்மாவுக்கு எப்படி கீழ்ப்படியுது, அப்பாவுக்கு எப்படி கீழ்ப்படியுது, கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படியுது. படித்த பிற்பாடு அல்ல, வளர்ந்த பிற்பாடுக்கு வர்ற ஆசீர்வாதம் இல்லை. சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஒவ்வொருத்தையும் கர்த்தர் குடும்பத்தில் கவனித்து பார்க்குறார். இவன் பாருங்க, சிறு பிராயத்திலே பரிகாசம் பண்ணப்பட்டார். ஆனால் இஸ்மவேலோடு கூட வழக்கிட்ட மாதிரி ஒன்றும் சண்டை போட்ட மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. ரெண்டாவது ஒரு நாள் அதிகாலையில் இருட்டோட அப்பா எழுப்புறார். ரொம்ப காலம் கழிஞ்சு 100 வயசில் பிறந்த மகன், ஒரு செல்லக்குமாரன், நேசகுமாரன், ஏக வாக்குத்தத்தத்தின் ஏக புத்திரன், அதிகாலையில் தட்டில் ரொம்ப நாள் கழித்து பிறந்த நம்ம ரொம்ப செல்லமாக வளர்ப்போம்ல. பொம்பளை பிள்ளைகளை கூட இன்னைக்கு 8 மணிக்கு கூட எழுப்ப மாட்டோம். அது போகிற வீட்டில் எப்படி உருப்படும்? 8 மணிக்கும் 9 மணிக்கும் 10 மணிக்கும் படுத்து கிடக்கிற பொம்பளை பிள்ளைங்க உண்டு அப்பா அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது, இல்லையா? அது ஃபியூச்சரில் அதுங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. இவனுக்கு ஆபிரகாம் சொன்ன உடனே எழும்புறாரு. பார்த்துக்கங்க, என்ன கீழ்ப்பிடிதல். உங்கள் பிள்ளைகளை இருட்டோட எழுப்பி படின்னு சொல்லுங்கள் ஒரு 4 மணிக்கு, இல்லைன்னா ஒரு 5 மணிக்கு எழுப்பி என் கூட சமையல் வேலை செய்யுங்கன்னு உங்கள் பொம்பளை பிள்ளைகளை சொல்லி பாருங்க. கிச்சனுக்கு வாடின்னு சொல்லுங்க, ஒருத்தி வர மாட்டான். அதே மாதிரிதான் பையன்மாரும் கூட. உன்னுடைய கீழ்ப்படிதலை வீட்டில் கர்த்தர் பார்க்கிறார். இவன் அதிகாலை இருட்டோட எழும்பின உடனே தட்டி எழுப்பின உடனே எதிர்ச்சிட்டாங்க. அந்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே தேவன் அந்த காரியங்களை நோட் பண்ணி வைக்கிறார். பைபிளில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாம் குடும்பத்திலேயே தாய் தகப்பன் காலத்திலேயே அவர்கள் பிரியமுள்ள மக்களாய் மகனாய் யார் ஜீவிக்கிறாங்களோ அவங்க தான் வருகாலத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற பெரிய பாத்திரங்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அதிகாலையில் மகனே ஈசாக்கு எந்திரிப்பா, போகணும், கர்த்தர் ஆராதிக்க போகணும். எங்கே போகணும்? ஆராதிக்க போகணும். ஆராதனைக்க போகணுன்னு நம்ம ஆளுகள்லாம் சில பொம்பளை பிள்ளைகளும் பயல்களும் முக்க பார்த்தா இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டு இங்கே ஒரு முக்கு, இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டு இங்கே ஒரு முக்கு, எருமாடு மாதிரி அங்கேயும் இங்கேயும் பிறண்டுக்கிட்டு கிடக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? எழுப்புற உடனே எழும்பின ஒரு ஆண்மகன், ஒரு புத்திரன், அதையும் கர்த்தர் நோட் பண்ணிக்கிட்டார். எங்கே போகணும்? ஆராதனைக்கு போகணும். எங்கே போய் ஆராதிக்கணும்? 3 நாள் நடந்து போய் ஆராதிக்கணும். எல்லாம் ஈசாக்கு ரெடி. ஒரு வார்த்தை கூட அப்பாவை பார்த்து கேட்கல. ஏன் எழுப்புறீங்க? நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு வர்றேன், கொஞ்சம் சூரியன் உதிக்கட்டும், கொஞ்சம் லேட்டாக போவோம்,
ஆராதனைக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போகும், ஒன்றும் சொல்ல கிடையாது. என்ன ஒபீடியன்ஸ் பார்த்தீங்களா, என்ன கீழ்ப்படிதல் பாருங்க. சரின்னு போயிட்டாங்க. 3ஆம் நாள் அந்த மலையை பார்க்குறாங்க. 2 வேலைக்காரங்களையும் ஆபிரகாம் கீழே விட்டுட்டு இவர் என்ன செய்கிறாரு, அடுத்த கீழ்ப்படிதலை பாருங்க. யாரை தகன பலியா சர்வாங்க தகன பலியா செலுத்தணுமோ அவன் தோல்லையே அவன் தலையிலேயே அந்த விறகு கட்டையை வச்சு விடுறார். 6ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, சோத்ராம், நல்லா கவனிங்க. ஒரு எதிர்த்து பேசல, ஒரே ஒரு பையன் தானே. ஒரு பையனை நம்ம ரொம்ப செல்லமாக வளர்ப்போம்ல, அதனால தான் இன்னைக்கு விளங்காமல் போகுது. இல்லை ஒன்றும் உருப்பட மாட்டேக்கு. நீ எந்த அளவுக்கு அதை செல்லம் கொடுத்து வளர்க்குறிய அந்த அளவுக்கு உன் தலையில் வருங்காலத்தில் நாத்திட்டு போகிற. பொம்பளை பிள்ளையும் அப்படித்தான். நீ எந்த அளவுக்கு உன் பிள்ளையை நீ வீட்டில் கண்டிக்காமல் வளர்க்குறிய ஆணும் பெண்ணும் வருங்காலத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போவதே இல்லை. பாருங்க, அவன் தலையிலேயே விறக வச்சு அவன் மேலேயே அவனையே தீ எரிப்பதற்கு, அவனை சர்வாங்க தகன பலியா செலுத்துவதற்கு அவன் தலையிலேயே விறக வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. ஈசாக்கு ஏன் எதுக்குன்னே கேட்கலங்க. நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் சுமடு தூக்க சொல்லுங்களேன், கொஞ்சம் சுமை எடுக்க சொல்லுங்க, 2 குடம் தண்ணியை தூக்கிட்டு வர சொல்லுங்க. பைப்பில் இருந்து இங்கே வரைக்கும் நான் போல, இது எங்கே உருப்படும்? ஒரு 20 கிலோ அரிசி ஆம்பளை பயல்களை டவுன்லேருந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வர சொல்லுங்க. இன்னைக்கு பயலுக்கு வேலை செய்கிறது கிடையாது, பெண் பிள்ளைகள் வீட்டில் வேலை செய்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் எங்கே பார்க்குறாரு, ப்ரொமோஷன் எங்கே ஆரம்பிக்கு, பெருக்கம் எங்கே ஆரம்பிக்கு? ஒரு பிள்ளை, ஒரு பையன், ஒரு ஆணு, ஒரு பெண்ணு தன்னுடைய குடும்பத்திலேயே எவ்வளவு கீழ்ப்படுதலை காட்டுகிறார் என்பதை. இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுதோ, அகங்காரமாக பேசுதோ, கீழ்ப்படியாமல் பேசுதோ, பேசுதோ, இவங்க வாழ்க்கை வருங்காலத்தில் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நன்மை இருக்காதுன்னு பைபிள் சொல்லிட்டு. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உனக்கு நன்மை உண்டாவதற்கு உன் தகப்பனையும் தாயையும், அது குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது தாங்க வாழ்க்கை. அதனால தான் இன்றைக்கி இளைய தலைமுறைகள்லாம் சீர்கெட்டு போச்சு. எவ்வளோ சம்பாத்தியத்துக்கு குறைவாக கிடையாது. இன்றைக்கி வருமானங்கள் ஏகப்பட்ட வருமானம், ஆனால் குடும்பங்கள் தகர்ந்து தரிப்பணமாகி கொண்டு இருக்கிறது. சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. ஐடி ஃபீல்டுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், டூரிசங்கிறான். வருமானக்கு இஷ்டம் போல் சம்பளம் பெருகி போனது. எல்லா இடத்துலையும் பார்த்தா 50,000, 30,000, 40,000, 80,000, 1 லட்சம் சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் நிம்மதி உண்டா? கிடையாது. சோத்துராம். சந்தோஷத்தில் ஒரு பெருக்கம் உண்டா? சந்தோஷம் பெருகுதா? குடும்பத்தில் சமாதானம் பெருகுதா? நிம்மதி பெருகுதா? நிம்மதி சுத்தமாக இல்லை, சமாதானம் சுத்தமாக இல்லை. அதுதான் தேவன் கொடுக்கிற உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூ. 3ஆவதாக அவர்கிட்ட இருந்து கீழ்ப்படிதலை பாருங்க. இப்போ விறகு எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டாரு. மலைக்கு மேலே ஏறியாச்சு. மோரியா மலையில் ஏறி பலிபீடம் கட்டுறாங்க. 2 பேர் சேர்ந்து தான் கட்டுறாங்க. அவரும் கல் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க, ஈசாக்கு பலிபீடம் கட்டுறதுக்கு எல்லாம் ஆபிரகாமுக்கு ஹெல்ப் பண்ணுறார். இப்போ என்ன செய்கிறார் பாருங்க, ஆபிரகாமை அவர் கட்டுறார். 9ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க தெரியும். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தி, நான் பிரைஸ் தி லார்ட். எத்தி பணிது அடுக்கி கிடத்தி, கெட்டி கிடத்தி. இதுவரைக்கும் ஈசாக்கு ஒன்றும் சொல்லலை. பலிபீடம் கட்டுறீங்க, எங்கே போய் ஆடை பிடிச்சிட்டு வாங்க. போகும்போது ஒன்று கேட்டார், ஆட்டுக்குட்டி எங்கன்னாரு, கர்த்தர் பார்த்துக்கிடுவார்னார். அவ்வளவுதான். விசுவாசத்தில் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. அப்பா சொன்னால் அது நடக்கும். மேலே ஏறும்போது அப்புறம் ஈசாக்கு ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், அப்பா விறகு இருக்குது, தீ இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க? மகனை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அதுக்கு பேர் தான் ஜெகோவா ஜெயிரே, யெகோவா ஈரேன்னு பேர். கர்த்தர் பார்த்து கொள்வார். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை. அது எப்படி பார்ப்பாரு?
இது காடாச்சே, ஒன்றும் இல்லையே. சந்தேகமே கிடையாது ஈசாக்குக்கு. 100% தன்னுடைய தகப்பன் தேவனுக்கு பிரியமானவன், அவன் சொன்னபடி நடக்குங்கிற அவ்வளவு நம்பிக்கையில் போனார். சரி, மேலே போயாச்சு, ஆடை காணும். இப்போ யாரை பிடிச்சி பலிபீடம் பெட்டி கட்டியாச்சு, இப்போ கட்டைகளை அடுக்கியாச்சு. இப்போ யாரை பிடிச்சி ஈசாக்கு ஆபிரகாம் கட்டுறாரு? ஈசாக்கையே கட்டுறாரு. கெட்டும் பொழுதும் ஒன்றும் கேட்கலைங்க. நீங்கள் நம்ம பிள்ளைகளை ஒரு வார்த்தை சொன்னால் அது எவ்வளவு அப்படி பேய் மாதிரி கத்துற பயலுக உண்டு, பெண் பிள்ளைகளும் உண்டு. அடுத்த தலைமுறை இன்னும் மோசமாக இருக்கும், இன்னும் மோசமாக இருக்கும். என்ன பயங்கரமாக அம்மா அப்பாவை மிரட்டுறானுங்க தெரியுமா? அன்னைக்கு பயலுங்க பசங்களும் பிள்ளைகளும். அப்பா அம்மா தான் பயந்து போய் இருக்க வேண்டியது இருக்கு. இது ஒரு காலம் ஆசீர்வதிக்கப்படாதுங்க. நீங்கள் ஜெபமானாலும், நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அவங்க மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அவங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அங்கேயே கர்த்தர் இவனுடைய கீழ்ப்படிதல் எல்லாம் பார்க்குறாரு. கையை கட்டுறாரு, ஒன்றும் சொல்லலை. காலை கட்டுறாரு, ஒன்றும் சொல்லலை. தூக்கி கட்டையில் கிடத்துறாரு, ஒன்றும் சொல்லலை. கத்தி எடுத்து வெட்ட போகிறாரு, அப்போ ஒன்றும் சொல்லலை. நான் நினைக்கிறேன் கண்ணை மூடி அவர் வாட்டில் கிடத்துட்டாரு. எங்கள் அப்பா என்ன செஞ்சாலும் அவர் நல்லதை தான் செய்வார். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதலெல்லாம் பார்த்ததுனால தான் தேவன் வருங்காலத்தில் அவர் விதைச்சதை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். கிணறு தோண்டுகிற இடத்துலலாம் அவருக்கு தண்ணி அப்படி பொங்கி பொங்கி வரும். பார்த்துக்கங்க, எங்கெல்லாம் கிணறு தோன்றாரோ, எங்கெல்லாம் நீர் ஊற்று தோன்றாரோ, அங்கெல்லாம் தண்ணி பொங்கி பொங்கி வரும். சோத்ராம். விதைக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சுபாவத்தோடு மாத்திரமல்ல, வாலிப பிராயத்தில் அவருக்கு இன்னொரு சுபாவமும் இருந்தது. வாலிப பிராயத்தில் நம்ம பையனுங்களை இன்னைக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. அவங்க ஒரு மோசமான மிருகத்தை போல பிள்ளைகள் ஊர் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நாய் சுபாவமும் கழுதை சுபாவமாகத்தான் பிள்ளைகள் இன்றைக்கு ஊர் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் இவன் வாலிபன் ஆகும்போது பொண்ணு பார்க்க போயிட்டாங்க. அவங்க அப்பா சொல்லி ஈசாக்கு சொல்லி, சாரி ஆபிரகாம் சொல்லி ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க எலியேசர் அந்த வீட்டிலே மூத்த வேலைக்காரர் ஊழியக்காரர் பெண்ணு பார்க்க போயிட்டாரு. இன்னைக்கு இவனுங்களே பார்த்துட்டு கூப்பிட்டு வந்துடுறதா நிறைய நடக்குது. இவங்களே பார்த்து கூப்பிட்டு வந்து காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுமா. எங்கேயோ போயிருச்சு காலங்களில். உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதும்மா, அந்தா பிடி ஆசீர்வாதம் பண்ணு, எங்கே உருப்படும். இவன் பொண்ணு பார்க்கையும் போகலை, இப்படி பொண்ணு இருக்குன்னு சொல்லலை. இவர் எங்கே போனாராம்? 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இவனுக்காக பெண் பார்க்க எலியேசர் போய்விட்டார். ஈசாக்கு என்ன செய்றார் தெரியுமா? 24:63 அவங்க போயிட்டு பெண்ணெல்லாம் பார்த்து திருப்பி வர்றாங்க. சூத்திரம். இவர் தேவனிடத்தில் ஜெபிக்க 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 தேவன் இவருக்காக அங்கே நல்ல அழகான ஒரு பெண்ணை, கீழ்ப்படிதலான ஒரு பெண்ணை, 10 ஒட்டகத்திற்கு தண்ணீர் வார்த்த ஒரு பெண்ணை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார். ஒரு கடின உழைப்பாளி ஆகிய பெண்ணுங்க. கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டு திரும்ப தான் அப்பா வீட்டுக்கே போகவே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைய பாருங்க, அப்பா வீட்டை விட்டு வர்றதே கிடையாது. அப்பா வீட்டை விட்டு வர்றதே கிடையாது. நீ வேணா போடா, 2 மாதம் ஆயிடுச்சு, போ, நீ வேண்டாம், நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். இப்போ 24:63 படிக்க, ஈசாக்கு சாயங்காலத்திலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அங்கே பெண்ணு வருது ஒட்டகங்கள் மேலே. அங்கே தான், அதான் 4 வீலர். கழுதைகளும் ஒட்டகங்களும் தான் அந்த காலத்தில் இருக்கிற 4 வீலர். கழுதை கொஞ்சம் சின்ன மாடல்னா XUV மாடல் தான் இங்கே ஒட்டகம் பெரிய வண்டி. ஈசாக்கு சாயங்க அந்த ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தில் யார் வர்றா? ஒரு அழகான பெண்ணை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். இன்னைக்கு யாருக்கு எல்லாம் இதுங்களே தேடிக்கிடும். 100% அவளும் தேடிக்கிறா, அவனும் தேடிக்கிறா. எவெல்லாம் +2க்கு மேலே போனாலும் அதெல்லாம் மேக்சிமம் உருப்படலை. ஏதோ 1-2 தான் உருப்படுது. +2க்கு மேலே படித்த பயல்களும் சரி பொண்ணுகளும் சரி 1-2 மட்டும்தான் உருப்படியாக வீட்டுக்கு வருது. பாக்கி எல்லாமே நல்லா கவனிங்க. இவனுக்கு ஈசாக்கு தேவனை தேடினார், தேவன் இவருக்கு பெண்ணை தேடி கொண்டு வந்தார். அல்லேலூயா.
ஆமாம், இதுலையும் பார்த்துக்குங்க. ஒரே பையன் தானே, கோடீஸ்வரன் தானே, ஐஸ்வர்ய சம்பன்னன் தானே. இவன் இஷ்டம் போல நடந்திருந்தா யாரும் ஆபிரகாமில் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. புரியுதா? ஆபிரகாம் ரொம்ப வயசாயிடுச்சு கிழவர். ப்ரைஸ் எல்லாம் போப்பா, நீ போய் அப்படி போய் படு, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்ட்டு போயிருப்பான். ஆனால் அவருக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்படுதலாம் அப்போ சின்ன வயசுல இருந்தே பையனா, குழந்தையா, சிறு பையனா இருக்கும் பொழுது பரிகாசம் பண்ணப்படும் பொழுதும் ஈசாக்கு அமைதியாயிருந்தார். அல்லேலூயா. ஆராதனைக்கு வா போக வேண்டும் என்று இருட்டோடு அதிகாலையில் எழுப்பின போதும் அவர் கீழ்ப்படிந்து எழுந்து ஒரு எதிர்கேள்வியும் கேட்காதவராய் தகப்பனோடு கூட புறப்பட்டு போனார். போய் 3 நாள் நடந்து போய் அதற்கப்புறம் மலையில ஏறும் பொழுது விறகை தூக்கி அவரையே எரிப்பதற்கு, ஈசாக்கையே எரிப்பதற்குரிய விறகை தூக்கி ஈசாக்கின் மேல் வைத்த பொழுதும் எதிர்பேச்சு பேசவில்லை. மேலே போய் பலிபட, அதே போல போற வழியிலே ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொன்ன போது தன் தகப்பன் சொன்னார், அப்பா சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார் மகனை என்று சொன்ன பொழுது ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாம அப்படியே போனார். போய் பலிபடத்தை கட்டினார், விறகு அடிக்கினார், பையனை பிடிச்சு கட்டினார், கட்டி வச்சு அதில் கிடத்தினார், கிடத்தி கத்தியை தூக்கினார். ஒன்றும் சொல்லலை. கர்த்தர் அவருக்காக மேலே இருந்து கூப்பிட்டார், ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன்னுடைய மகன் மேலே, பிள்ளையாண்டன் மேலே என்ன போடாத, கையை போடாத, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தார் ஆண்டவர்கிட்ட. அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தார். தன்னுடைய சொந்த பிதாவுக்கு, தன்னுடைய சொந்த தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தார். அங்கேருந்து சர்டிஃபிகேட் பரலோகத்திலிருந்து வருது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டன் மேலே கையை போடாத. சோத்திரம். அந்த அளவுக்கு இவர் கீழ்ப்படிஞ்சதுனால தான் கர்த்தரை ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். ஈசாக்கு மகன் கீழ்ப்படிஞ்சதுனால ஆபிரகாமுக்கு தேவனிடத்தில் நல்ல பேருங்க. நம்ம பிள்ளைகள்கிட்ட கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தால் தேவனிடத்தில் நமக்கும் நல்ல பேர் கிடைக்காது. பிள்ளைகளாலேயும் சில ஆசீர்வாதம் நமக்கு தடைபடும். பிள்ளையை பெற்று வச்சிருக்கா பாரு, அதை சரியாக வளர்க்கவே இல்லை. அந்த பிள்ளைங்க பைபிள் படிக்குதா? கிடையாது. ஆராதனைக்கு போகுதா? கிடையாது. ஏதோ வேலைக்கு போகுது, சம்பாதிக்குது. பாப்பார் கர்த்தர் பிள்ளையை பற்றி என்னம்மா பண்ணுனன்னு சொல்லி என்ன கண்டிஷனில் நம்மளால் பிள்ளைகளை இன்னைக்கு வளர்க்க முடியுதா? விடுங்க. நம்ம சொன்ன கேட்குதா? கேட்டாத்தானே நம்ம சொல்கிறோம். சில நேரம் சில அப்பா அம்மாரு அம்மாமாரு சொல்கிறீங்க, எனக்கு கேட்கறது இல்லை. ஆனால் இதை போல கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் கர்த்தர் ஒரு நாள் பெலிஸ்திய தேசத்தில் பயங்கர பஞ்சம், கானான் தேசம் முழுவதும் ஷாமம், ஃபெமைன், பயங்கர பஞ்சம். ஆனால் எல்லார் ராஜா முதற்கொண்டு கஷ்டப்படுறாங்க. இவர் அந்த தேசத்தில் 26 நீங்கள் படித்து பார்த்தா அதான் இப்போ படித்தோம். 26:12 என்ன எழுதியிருக்கு தெரியுமா? ஈசாக்கு அந்த தேசத்தின் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம பிள்ளைய ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு அப்பாவும் அம்மாவும் அழுது ஜெபிச்சுட்டு காரியம் கிடையாது. அதுங்க கீழ்ப்படியக்கூடிய நல்ல புத்தி வேணும். அந்த கீழ்ப்படுகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. என் பையனை ஆசீர்வதியும், என் பொண்ணை ஆசீர்வதியும் ஜெபிச்சுன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். அன்றுவரை என்னுடைய மகன், என்னுடைய மகள் உமக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்ல பிள்ளைகளாக இருக்க கிருபை தாங்க, கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க செய்யுங்க. ஜெபிக்கிறது நம்ம ஆளுகள்லாம் இன்றைக்கி அப்படி தான் அவனுங்களும் சொல்லி கொடுக்குறான். நிறைய பேர் பிரசங்கியார்கள்லாம், உன் பிள்ளைக்கு செவமண்ணு, என்ன செவமண்ணு, படிப்புக்கு செவமண்ணு, அதுக்கு செவமண்ணு, இதுக்கு செவமண்ணு, உயர்வுக்கு செவமண்ணு, வேலைக்கு செவமண்ணு, அவங்களும் அதுக்கு தான் ஜெபிக்கிறான். அதெல்லாம் ஒரு வருமானம், அவ்வளோதான். ஜெபிச்ச உடனே வேலை கிடச்சிட்டு ஓகே, அது கொஞ்சம் காணிக்கைகள் வரும். ஆனால் ஆக்சுவலாக கர்த்தர் நீ ஜெபிக்காமலே உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னா உன் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? ஈசாக்குக்கு இருந்த இந்த நல்ல குணலட்சணங்கள் நம்முடைய ஆம்பளை பிள்ளையானாலும் பொம்பளை பிள்ளையானாலும் வரணும். கர்த்தாவே, என் பிள்ளைகளுக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கணும், உம்முடைய வசனத்தை வாசிக்கணும், உமக்கு கீழ்ப்படியணும், ஆராதிக்கணும். ஆமீன். கர்த்தாவே, தன்னுடைய சரீரத்தையே சர்வாங்க தகன பலியாக கொடுக்கணும். ஈசாக்கு தன்னுடைய சரீரத்தையே கர்த்தருக்காக என்ன செய்தாரு? சர்வாங்க தகன பலியாக, சர்வாங்க கோமயாகமாய் அவன் அர்ப்பிச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய சரீரம் பாவத்தை செய்யக்கூடாது, என் பிள்ளைகளுடைய சரீரம்
மதுபானத்தையோ விபச்சாரத்தையோ வேசித்தனத்தையோ செய்துவிடக்கூடாது. என் பிள்ளைகள் உண்மை ஆராதிக்கிறதுல கர்த்தாவே உண்மையுள்ளவர்களாக மாற்றணுமே ஆண்டவர் என்று சொல்லி பெற்றோர்கள் நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டிய காரியம். பிள்ளைகள் கர்த்தரை தேடுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் தேவனுக்கும் ஆராதனைக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படுகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் தங்கள் சரீரங்களையே கர்த்தருக்காக கொடுக்கிற பரிசுத்தமான பெண் பிள்ளைகளாய் ஆண் பிள்ளைகளாய் இருக்க ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகள் என்ன தொட்டாலும் 100 மடங்கு விருத்தி அடை பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்கு ஜெபிச்சா எதை ஆசீர்வதிப்பார்னு பார்த்துக்கங்க. பிரைஸ் த லார்ட். அப்படின்னா ஜெபிக்காமலே ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதத்திற்காக ஜெபிச்சனா ஆசீர்வாதம் மட்டும் கிடைக்கும். ஆனால் பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலுக்கும் அவங்க ஆராதிக்கணும், வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், தங்கள் சரீரத்தையே பரிசுத்தமாக தேவனுக்கு ஆலயமாக கொடுக்கணும், பலியாக கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணனா 2 கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலையும் ஆசீர்வாதம் 100 மடங்கும் கிடைக்கும், பரலோகத்தில் நித்திய ஜீவனும் கிடைக்கும். ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கலாம், அது முடிவில் நரகத்தில் போயிருக்கும், நித்திய அக்கினியில் அதுங்க அழியும். ஆகையினால இந்த ஈசாக்கினுடைய சுபாவம் அத்தனை நம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதற்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறது அம்மாமார அப்பாமாரா இருக்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் செய்கிற தப்பு நீங்கள் மறந்துடலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஆம்பளை பையனோ பொம்பளை பிள்ளையோ செய்கிற தெற்று குற்றங்களை நீங்கள் மறந்துடலாம். பெத்த தாய் அம்மாங்கிறதுனா கர்த்தர் எழுதி வச்சிருப்பார். இவன் வீட்டில் எப்படி இருக்கான், அவங்க அம்மாவுக்கு எப்படி கீழ்ப்பிடிஞ்சான், அவங்க அப்பாவுக்கு எப்படி கீழ்ப்பிடிஞ்சான், ஆராதனைக்கு எப்படி ஓடி வந்தான், எப்படி தன் சரீரத்தை பலியாய் கொடுத்தான், எப்படி விசுவாசித்தான், இதெல்லாம் எழுதி வச்சு தான் ஃப்யூச்சரில் கர்த்தர் அவர்கள் கையின் பிரயாசங்களை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் அப்படி வளர கிருபை தருவாராக. அதற்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன். நிறைய இருக்குது, நான் சொல்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். அதற்கப்புறமா இங்கே நம்முடைய இந்த யோபுன்னு ஒரு புஸ்தகத்தை நீங்கள் எடுங்க. யோபுவையும் தேவன் இப்படித்தான், யோபு எதிர்பார்த்ததே இல்லை, ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்காம தான் பரீட்சையில் இருந்தார். யோபுவை கர்த்தர் பரீட்சை பண்ணினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோபுவை போல வேதனை அனுபவிச்ச ஒரு பக்தன் பைபிளில் கிடையாது, இந்த பூமியிலையும் கிடையாது. கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் நடுந்து வந்த ஒரு காம்படிஷனில், ஒரு வெல்லுவிழி, ஒரு சவாலில் யோபுவை கர்த்தர் உபத்திரவப்படுத்துவதற்கு சாத்தானுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். ஆனால் கடைசி எப்படி ஆசீர்வதித்தாரான்னு தெரியுமா? முதல்ல அதை படிங்க. 42ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம். 10ஆம் வசனம், 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் முன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நல்லா பாருங்க எப்படி இருந்துச்சான். அதை விட்டுருங்க. 12 எல்லாரும் படிங்க பார்க்கலாம். கர்த்தர், எல்லாரும் படிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையிலும் பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், ஏர்கள்னா காளமாடு, காளை, 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. இருந்த மாதிரி 7 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. அப்போ முதல்ல 10, இப்போ 10, 20. அப்போ முன்னிலை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள். அட்டேங்க அப்பா, ஒன்று யோசித்து பாருங்க. ஒரு ஆடை இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா வரும். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 காளைகள், ஏற்பட்டு விழுகிற காளைகள், 1000 4 வீலர் கார், கழுதைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதெல்லாம் இவர் எதிர்பார்க்கல. Job never expected these blessings, but he did one thing. He proved himself that he was a righteous man before God and man. அவர் ஒரு காரியம் மாத்திரம் செய்தார். நான் தேவனுக்கு முன்பதாக சாத்தானுடைய பரிசோதனையின் நடுவிலும் நான் நீதிமான் என்பதை மாத்திரம்தான் வெளிப்படுத்தினார். யோபுவுக்கு ஆண்டவர் கொடுப்பார்லாம் எதிர்பார்ப்புலாம் கிடையாது. அவர் என்ன காரணம், என்ன காரணம்? இவர் கேட்கவே இல்லையே, என்னை 2 ஆசீர்வதின்னு கேட்கவே கிடையாது. எனக்கு 14,000 ஆடு தாங்க ஆண்டவரை கேட்கவே கிடையாது. 6,000 ஒட்டகங்கள் தாங்க ஆண்டவரை கேட்கவே கிடையாது. 1000 மாடுகள் காளைகளை தாங்க கேட்கல. 1000 கழுதைகளை தாங்க கேட்கல.
திரும்பவும் 10 பிள்ளைகளை தாங்க. கேட்கவே இல்லை. கர்த்தர் கூப்பிட்டு கொடுத்தார். அதான் கொடுக்கிற தெய்வம் எப்படி கொடுக்கும்? கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும், உண்மை. ஆனால் அந்த கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? ஒரு 4 காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நீ எதிர்பாராத வீடு உனக்கு வரும் மகளே. நீ பிரைஸ் தி லார்ட், நீ எதிர்பார்க்காத உன்னுடைய சொத்து உனக்கு வரும். நீ எதிர்பாராத நன்மைகள் உனக்கு வரும். நீ எதிர்பாராத அற்புதங்கள் உனக்கு வரும். நீ எதிர்பாராத வருமானத்தின் பெருக்கங்கள் வரும். ஆனால் நீ எப்படிப்பட்ட மகனா மகளா இருக்கணும்? அதை விட்டுரு. அதெல்லாம் தேவன் உனக்கு தருவார். நீ பிரதீட்சிக்காத நன்மைகளும் வர்த்தனவும் வீடுகளும் சம்பத்தும் உயர்ச்சியும் எல்லாம் பெருக்கவும் கர்த்தாவு தரும். என்னால் நான் எந்த செய்யணும்? ஒரு 4 காரியத்தை போய்க்கலாம். யோபுவுக்கு இருந்த நல்ல சுபாவங்கள். முதல் பாயிண்ட், அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாராம்? யோபு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தெரியும். உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனமே அப்படித்தான் இருக்கு இல்லையா? ஊத் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ இவருடைய ஆரம்பம் இப்படி இருக்கு. இனி வேகமா ஒரு 3-4 காரியத்தை நான் சொல்றேன். கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் ஒரு பரீட்சை. சாத்தான் ஒரு நாள் கர்த்தர்கிட்ட பார்த்து சொல்றான், கடவுளை பார்த்து சொல்றான், யோபு, நீர் வேலி அடைச்சதெல்லாம் சும்மாவா? அவனை வேலி அடைச்சு நீர் பாதுகாத்திருக்கிறீரு, அவனுக்கு உண்டானதெல்லாம் நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீரு, அதனால தான் அவன் ஆராதிக்கிறான். அவனை நீர் தரித்திரியத்தில் வையும், அவனுக்கு வியாதியை கொடும், அவன் குடும்பத்தெல்லாம் அடிச்சிரும், அவனுக்கு உபத்திரவத்தை கொடும், அவன் உம்மை தூஷிப்பான் அப்படின்னு ஒரு சவால், ஒரு சவால் விடுற, சேலஞ்சு பண்றான் சாத்தான். கர்த்தர் சொன்னார், இல்லை 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 இல்லை, அவனுடைய சுகமெல்லாம் போனாலும், பிள்ளைகளெல்லாம் போனாலும், ஆஸ்திகளெல்லாம் போனாலும், எல்லாம் போனாலும், என் யோபு உத்தமன் அப்படின்பதை சவால் விட்டார் சாத்தாங்கிட்ட. அதில் நடந்த சண்டை தாங்க. நம்ம வாழ்க்கையிலும் சில நேரம் பரீட்சைகள் ஏன் வருது தெரியுமா? நம்ம பிரச்சனைகளும் போராட்டங்களும் குறைவுகளும் வரும் பொழுது ஆண்டவரை முறுமுறுக்கிறோமா, குறை சொல்கிறோமா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் கைவிடுவார். நம்ம அதில் தோற்று போயிடுறோம். உடனே 2 பிரச்சனை வந்தோடனே, நான் அப்படி ஆராதிச்சேன், இப்படி ஆராதிச்சேன், பாசிம்பிரேருக்கு போனேன், காணிக்க கொடுத்தேன், எனக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆனால் இங்கே பாருங்கள், 2வது பாயிண்ட், இவ்வளோ பிரச்சனை வந்தும் 1ஆம் அதிகாரத்தில் அவங்க பிள்ளைகள்லாம் ஒரு நாளில் செத்து போச்சு, ஆடுகள் அழிஞ்சு போச்சு, மாடுகள் அழிஞ்சு போச்சு, கழுதைகள்லாம் போச்சு, எல்லாம் ஒரே நாளில் சோலி சுத்தம். எத்தனை நாளில்? ஒரே நாளில் அழிஞ்சு போச்சு. சாத்தான் அவைகளை செய்வதற்கு கர்த்தர் அவனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். அப்படி என்ன செய்யலையா? 22ஆம் வசனத்தில், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அதே மாதிரி 2:10 எல்லாரும் படிங்க. அது 2:10. அவன் மனைவியும் இப்போ வீட்டில் பிசாசு ஆயிட்டா, எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. செத்து தொலையா, நீ ஏன் இன்னும் ஆண்டவர் உருக பிடிச்சிக்கிட்டு இருக்க? எல்லாம் போச்சு, இன்னும் ஆராதிச்ச என்ன பிரயோஜனங்கும் போது அவன் சொல்றான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக தீமையை கொடுத்திருக்கிறாரு. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு, அது மலையாளத்தில் அது ஒன்று மாத்திரம் வாங்கிக்க, 2:10. அதரங்களால் போலும் பாவம் செய்யலையா? உங்க உதடை எப்படி வச்சிருக்கீங்க சகோதரிமார்? நீங்க தான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. உதடை அடக்கி வைக்கணும்னா நீங்க ஒரு ஆள் தான். புருஷன் 10 பேசினா கூட ஒன்றும் பேசாத பொம்பளைகளாக தான் நீங்கள்லாம் இங்கெல்லாம் இருக்கீங்க. உங்களை பற்றி அடிக்கடி டிவியிலே சொல்கிறாங்க, இவ்வளோ பொறுமையான பொம்பளை, கால்நிலை இவாதான்னு சொல்லிட்டாரே, நேரம் உங்கள் பேர் உங்கள் படத்தெல்லாம் போட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் வாய் தான். வாய் கொழுப்பு எங்கேயோ வடியுது, ஆசீர்வாத கேடை கொண்டு வருது. நம்ம ஓவரா
ஓவரா யோபு இவ்வளவு பிரச்சனை வந்தும் யோபு தன் அதரங்களால் உதடுகளாலும் தேவனையும் குறை சொல்லலை, குடும்பத்திலையும் பிரச்சனை. இவன் ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு பிரச்சனையே கிடையாது, பிரச்சனை ஃபுல்லாக புருஷனுக்கு தான். நல்லா தின்னுட்டு இருக்குது, தின்னு கொழுத்து போய் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொழுன்னு உட்கார்ந்துருக்கா யோபு பொண்டாட்டி. கழுதை இவன் செத்தா வேற ஏதாவது பார்த்துக்கலான்னு என்னமோ நினைச்சாலும் என்னமோ தெரில. நீ தேவனை தூசிச்சு, ஏன்னா அவனை பார்க்கிற அருவருப்பாக இருந்தார். உடம்பெல்லாம் பருக்கள், அழுகி நாட்டம் எடுத்து வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு ஓடு எடுத்து ஒரு ஓட்டை எடுத்து, இந்த மண் ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்காரு, சொறி எடுத்துக்கிட்டு இருக்குது. தெரியாமல் இருக்கிறார். ரூபம் போலும் மனசிலாக்கம் பற்றாத ஜீவிதம். அவளுக்கு அவன் புருஷனுக்கு சோறு கொடுக்க பிடிக்கல, கஞ்சி கொடுக்க பிடிக்கல. இப்படி இருந்தால் நீங்களே ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் பால்லே விஷத்தையே ஊற்றி கொடுத்துருவீங்க. புருஷன் இப்படி ஒரு அருவருப்பான கண்டிஷனில் எலும்பும் தோலுமா அப்படியே உடலெல்லாம் அழுகி கிடந்ததுன்னா, ஒன்றும் வழியிலன்னா உபவாசம் போட்டால் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன், கொல்றதுக்கு பயந்தா. ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, எடுத்துக்க ஆண்டவர். அதே தான் அவளும் செஞ்சா. பிரைஸ் தி லார்ட். செத்து தோலன்னு சொன்னான். ஆனால் யோபு பாவம் செய்யலை. ஐயா, நம்ம எதிர்பாராத நன்மைகள் வரணும்னு சொன்னால் நம்முடைய காரியங்கள், கர்த்தரை எப்படிலாம் முறுமுறுக்கிறோம், பிறுபிறுப்பு உண்டோ, கோபம் உண்டோ, இதெல்லாம் நீங்கள் ஒன்று பார்க்கணும். இவை எல்லாவற்றிலும் ஆக முதல் உத்தமனாக இருந்தார், இரண்டாவது முறுமுறுக்காதவராகவோ உதடுகளாலோ பாவம் செய்யாதவராக இருந்தார். இனி அடுத்த ஒரு 1-2 காரியத்தை வேகமாக படிக்கலாம். இதெல்லாம் வரும்பொழுது இடையில ஒரு சில காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் இந்த உலகத்தில் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவாருன்னெலாம் ஜெபிக்கவே இல்லை. நான் இந்த தோலெல்லாம் அழுகிறோம், நான் என்னுடைய தேவனை நான் பார்ப்பேன், அங்கே நித்திய ஜீவனில் என்னுடைய இரட்சகரை பார்ப்பேன், பரலோக தரிசனத்திலே தான் இருக்கிறார். நீங்கள் 16 அதிகாரம்னு நினைக்கிறேன், 16 அதில் ஒரு 16ல் 19 ஒன்று எடுத்து படிங்க பார்க்கலாம். அங்கே யோபு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிரவர் உன்னதங்களில் இருக்கிறார். அவருடைய வெளிப்பாடு பார்த்தீங்களா? அவருக்கு சிந்தையெல்லாம் பரலோகம்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த உலகத்தில் சோதனை வந்தோன்னு ஆண்டவர் என்ன 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் அவர் பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். அவருடைய எண்ணம் எல்லாம் அதே மாதிரி 17 நீங்கள் படித்து பாருங்க. 17 25 இருந்து 27 வரைக்கும் அவர் சொல்கிறாரு. 17 யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் 25, 26, 27, 19 25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட். வாட் a wonderful statement about God. What an amazing vision about God and his resurrection. அவருடைய என் மாம்செல்லாம் அழுகினாலும் சரி நான் போய் கர்த்தரை பார்ப்பேன். அல்லேலூயா. என் வீண்டெடுப்புக்கார், என் இரட்சகரை பார்ப்பேன், என் கர்த்தரை பார்ப்பேன், என் சொந்த கண்களாலே பார்ப்பேன். இதான் நான் அடிக்கடி சொல்கிறேன். நம்ம ஆராதிப்பதனுடைய நோக்கம் இந்த உலகத்திற்காகவே செவம் பண்ண சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரனுங்க பெருகி போனதுனால கூட்டங்கள் வாங்கி திங்கிறதுக்கான கூட்டங்கள் இந்த உலகத்திலே பெருகி போய்விட்டது. நித்திய ஜீவனுக்காக பிரசங்க இவனுங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், கூட்டத்துக்கு ஆள் போவாது. இவனை போகும்போதெல்லாம் பரலோகத்தை மட்டும் சொல்லுங்க. எல்லா உபாசத்திலும் இதுக்கு பேரே ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஆசீர்வாத கூட்டம் தான் பேர் வைப்பான். எல்லா கூட்டத்துக்கும் வாலிபர்கள் ஆசீர்வாத கூட்டம், மாணவர்கள் மாணவிகள் ஆசீர்வாத கூட்டம், வியாபாரிகள் ஆசீர்வாத கூட்டம், டாக்டர்கள் ஆசீர்வாத கூட்டம், நர்ஸுகள் ஆசீர்வாத கூட்டம், எல்லாம் இந்த ஆசீர்வாத கூட்டம்னு வச்சா தான் ஆள் வரும்னு அவனுக்கு தெரியும். இங்கே வா, நான் உனக்கு இனி உன்னுடைய மாம்சம் அழுகி போகும், அப்பொழுதும் நீ இயேசுவை காண்பாயா அப்படின்னு கேள்வி கேட்டு ஒரு போஸ்டர் அடித்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க, ஒருவே போக மாட்டான்.
இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? யோபுக்கு இந்த நம்பிக்கை தான் இருந்தது. கர்த்தர் என்ன அப்படி ஆசீர்வதிப்பார் இப்படி ஆசீர்வதிப்பார்லாம் கிடையாது. பிரைஸ் த லார்ட். அடுத்து இதை போல நிறைய இருக்குங்க. அதுபோல் 23:10 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி செய்வேன்? பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். அதற்கு அடுத்து நான் பொண்ணு போல புறத்த வரும். அடுத்து 27:6 எல்லாரும் படிங்க பார்க்கலாம். 27:6 27:6 அங்கே என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. அதில் 5லேருந்தே படிங்க மலையாளத்தில். என்ன பொருத்தனை பாருங்க. என் உத்தமத்தை நான் விட்டு விலக்கேன். முருக பிடிக்கும். Praise the Lord. அடுத்தது முதல்ல நல்ல ஒரு பெரிய விஷன். ஆரம்பத்தில் உத்தமமான வாழ்க்கை. 2வது வாயினால கூட அந்த உபத்திரவம் எல்லாம் வந்தபோது குறை சொல்லலை, குற்றம் சொல்லலை, முறுமுறுக்கலை. 3வது அந்த கர்த்தர் மேலே உள்ள பெரிய நம்பிக்கை. பரலோகம், ரட்சகர் நான் காண்பேன், அங்கே மீட்பர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், எனக்கு அவர் சாட்சி சொல்லுவார், எல்லாம் பரலோக தரிசனம். 4வது அவர் கடைசியாக சொல்லிட்டார், இனி என்ன வந்தாலும், இனி ஒருத்தி மட்டும்தான் இருக்க மனைவி, அவளும் போனாலும், நானும் அழுகி போனாலும், செத்து போனாலும், பிள்ளைகள் போயிடுச்சு, சொத்து சுகம் போயிடுச்சு, ஒன்றும் கிடையாது. சரீரமும் பூச்சி அழுகி நாற்றம் எடுத்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் போனாலும் நான் உத்தமத்தை பிடித்திருக்கிறேன். എൻ്റെ നിഷ്കളങ്കത ഞാൻ വിട്ടു വിലകുകയില്ല, ഉപേക്ഷിക്കുകയില്ല. എൻ്റെ നീതിയെ ഞാൻ ഒരിക്കലും വിടാതെ മുറുകെ പിടിക്കും. பொருத்தனை, அதாவது என்னது? உறுதியான ஒரு சமர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்க்கை. புரியுதுங்களா? இதெல்லாம் கர்த்தர் பார்த்தார். அவன் கேட்கவே இல்லை. யோபு அவர் கேட்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாவற்றையும் கூட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் யோபு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரான்னு தெரியுமா? எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாருன்னு தெரியுமா? அதில் நீங்கள் 42 வீட்டில் போய் படித்து பாருங்கள். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளாக அவன் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் கண்டாராம். இன்னைக்கு நிறைய பேர் தலைமுறையை காணாமையே செத்து போகுதுங்க. மேல் கர்த்தருடைய கிருபை இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இப்போ எது வரும்? புரியுதா? இவங்க யாருமே என்னை ரெட்டிப்பா ஆண்டவரே, நான் எனக்கு பரீட்சை வந்துருச்சு, இந்த பரீட்சையெல்லாம் முடியும் போது என்னை நீர் ஆசீர்வதிப்பீர், அப்படி இப்படின்லாம் அவர் சோத்திரமே போடலை. அவர் பூலோக ஆசீர்வாதிப்பா, இது இகலோக ஆசீர்வாதத்தை அவர் கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. He never expected the earthly blessings and never prayed for the earthly blessing. ഒരിക്കലും അവൻ പ്രാർത്ഥിച്ചിട്ടില്ല. ഈ അനുഗ്രഹങ്ങൾക്ക് വേണ്ടിയും ഈ ലോകത്തിലെ നന്മകൾക്ക് വേണ്ടിയും അനുഗ്രഹങ്ങൾക്ക് വേണ്ടി അവൻ പ്രാർത്ഥിച്ചിട്ടേ ഇല്ല. അവൻ്റെ ഒറ്റ ഒരു ഉദ്ദേശം, ഞാൻ അവിടെ പോവും കർത്താവിനെ കാണാൻ, நான் அங்கே போவேன், இயேசுவை காண்பேன், இந்த மாம்சமில்லா ஆளுக்கு நான் கர்த்தரை காண்பேன், அவரோடு கூட இருப்பேன், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் பக்தர்கள்லாம் அப்படி பாடுனாங்க. இப்போ அதன்படி இருக்கிறாங்களே. നിന്നെ മൂടിക്കുവാനോ നിന്നെ നിൽക്കുവാനോ ഇല്ലല്ല ഈ വേദന, നിന്നെ പണിതെടുത്ത് നല്ല പൊന്നാക്കുവാൻ അല്ലയോ ഈ ചോദന. നിന്നെ എപ്പുവാനോ നിന്നെ മൂടിക്കുവാനോ அல்லல்ல ഈ വേദന, നിന്നെ പണിതെടുത്ത് നല്ല പൊന്നാക്കുവാൻ அல்லையோ ஈ சோதனா. இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும்.
இன்னைக்கு ஒரு சோதனை வந்தோடனே அடுத்து பெரிய ஆசீர்வாதம் வரும். ஊழியக்காரங்க அப்படி சொன்னால் தான் நமக்கும் திருப்தியாக இருக்குது. இப்போ பரீட்சையில் இருக்கீங்களா, அடுத்து உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும். அதான் சொல்லுவாங்க, நீங்கள் இதில் உறுதியாக நில்லு, அழுகி போனாலும் உனக்கு பரலோகம் கிடைக்கும், இந்த உலகத்தில் கிடைக்காதுன்னு மட்டும் பிரசங்கம் பண்ணி பார்க்கட்டும். பிரைஸ் தி லார்ட். நானும் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் இவர் ஒரு பொருத்தனையோடு, ஒரு சமர்ப்பணத்தோடு, ஒரு உறுதியோடு கூட நான் என் உத்தமத்தை விடமாட்டேன், என் நீதியை விடமாட்டேன், என்ன வந்தாலும் நான் எல்லாவற்றையும் உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் பொன்னாகவே இருப்பேன். அவர் என்னை சோதித்து கொண்டே இருக்கிறார். நான் எப்படி இருப்பேன்? பொன்னான ஒரு விசுவாசியாக இருப்பேன். பொன் வீதியிலே உலாவுவதற்கு, பொன்முகம் இயேசுவை காண்பதற்கு நீங்களும் நானும் பொன்னு போல ஒரு விசுவாசிகளாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. பொன் வீதியிலே உலாவ போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பொன்முகத்தை பார்க்க போகிறோம். நீங்களும் ஒரு பொன்னு போல உள்ள நல்ல விசுவாச மக்களாய், சீஷர்களாய், சீஷிகளாய் வாழ்ந்து ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இந்த வசனங்களும் இந்த வசனத்தை கொடுத்த கர்த்தரும் உங்களோடு கூட இருப்பாராக. அவருடைய கிருபை உங்களை மூடி வழி நடத்துவதாக. God bless you.